ஹாய் ரோக்லே, நாங்கள் சென்னை போயிட்டு வந்தது வந்து 2 vlog-ஆக போடுறேன். ஃபஸ்ட்டு கிளம்புனோம், இங்கேருந்து கால் டாக்ஸி பிடிச்சி போனோம். செகண்ட் ஏசி ஃபஸ்ட் டைம் தான் போயிருக்கோம். போயிட்டு ஸ்டேஷனில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பாட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இந்த ட்ரெயின் வந்து 11:45 கிளம்பி அடுத்த நாள் 12:30 தான் சென்னை போகுது. அதனால் நல்லா நிம்மதியாகவும் தூங்கினோம். செகண்ட் ஏசி நல்லா இருந்துச்சு. அப்புறம் அக்கா வீட்டுக்கு போயிட்டோம். அவங்க வந்து குன்றத்தூர் கோயில் பக்கத்தில் இருக்காங்க. அங்கே போயிட்டு 1 மணி நேரம் தூங்கி எழுந்துச்சி மத்தியானம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாயந்தரம் மாமா கூப்பிட்டு போனார். குன்றத்தூர் கோயில் சூப்பராக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பெருமாள் கோயில் வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு, அதுவும் நல்லா இருக்குது. அப்புறம் ஈஸ்வரன் கோயில் நல்லா இருக்குது. எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. 3 கோயிலுமே மாமா தான் கூப்பிட்டு போனார். அப்புறம் இது குன்றத்தூர் கோயிலில் சும்மா படியில் இறங்கி வரும்போது கிளி ஜோஷியை பார்த்துட்டு இருந்தாங்களா, சும்மா எடுத்தேன். அதை சூப்பராக இருக்கும் ரோக்லே. அந்த குன்றத்தூர் முருகர் கோயில் போயிட்டு அடுத்தது பெருமாள் கோயில் வந்தோம். இது எங்கடா நடுவில் இது துணிச்சுட்டு. ஓ ஆமாம்ல, இது ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஃபோட்டோ. அது ஃபோட்டோஸ் வந்துட்டு இருந்துச்சு. எங்கே நம்மளுக்கு எடிட்டிங் தெரியுது, ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச எடிட்டிங்கை போடுவோம். பார்க்க போகிறது ஒரு 100 பேர், அதுவும் 6 மாதம் ஆயிரும் 100 பேர் 200 பேர் பார்க்குறதுக்கே. அது ஃபோட்டோஸு, அதுக்குள்ளே வளரிட்டமுள் இருக்குது. இப்படி தான் ட்ரெயின் ஸ்டேஷனில் போய் கிளைண்ட்ஸுக்கு கிளம்பிட்டேன் அப்படின்ட்டு கிளைண்ட்ஸ்க்கு மெசேஜ் கொடுத்துட்டு அப்புறம் கரெக்டாக 11:45 இங்கேருந்து தான் போகுது, கோயம்புத்தூர்லேருந்து தான் போகுது. அப்புறம் கரெக்டாக 11:40 அந்த மாதிரி போய் உட்காந்துருப்போன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு ரோக்லே இந்த தடவை. ஃபஸ்ட் ஏசி செகண்ட் ஏசி எல்லாமே நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அவ்வளோதான். சில டைம் ஆனந்திக்கு அப்பர் பர்த்து கிடச்சிரும். அப்போ ரொம்ப கஷ்டப்படுவார். அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக ஃபீல் பண்ணுவார். கொஞ்சம் வீடியோஸ் தாக்கிட்டு பக்கத்தில் வேறு பேசஞ்சர் வர்றதுக்கு முன்னாடி இது வந்து நைட்டில் அந்த லேம்பில் சும்மா ஜாலியாக போய் சைடு சீட்டில் உட்காந்துருந்தோம். இந்த மாதிரி ஒரு குட்டி லேம்ப் கொடுத்துருக்கனால மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் படிச்சுக்கலாம், மொபைல் பார்த்துக்கலாம். 3 ஏசியில் இல்லைன்னு நினைக்கிறேன். 3 ஏசியில் சார்ஜர் தான் இருக்கும். காலையில் 8:30 மணிக்கு தான் ஏஞ்சிட்டு பூரியும் ஆனியன் பஃப்ஸ் மட்டும் வாங்கினேன். நல்லா இருந்துச்சு ரோக்லே. பூரியும் மசாலும் நல்லா இருந்துச்சு. சம்டைம்ஸ் ட்ரெயினில் நல்லா இருக்காது அவ்வளோக்கா, ஆனால் இது நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு ஆனந்தி ஒரே ஃபோனாக பேசிட்டு உட்காண்டிருந்தார். அப்புறம் நான் சாப்பிட்டேன். வேறு எதுவும் வாங்கலை. இட்லியெல்லாம் சம்டைம்ஸ் நல்லா இருக்காது, அதனால் நான் பூரி மசாலே பெட்டரு அப்படின்ட்டு வாங்கிட்டேன். பூரியே எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காது. அப்புறம் என்ன செய்ய, மெடிசன் போடணுமே, சுகர் மெடிசன். அதனால் எப்படி மூஞ்சி எப்படி வீங்கி போய் கிடக்குது. 12:30 மணி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் தூங்கும் போது. அப்புறமா ஃபுட்டெல்லாம் வச்சுக்கலான்ட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிட்டு உட்காந்துருந்தோம். அப்புறம் கொஞ்சம் அப்படியே வீடியோஸ் எடுக்க ஆரம்பித்தேன். மதர் நேச்சர் கொஞ்சம் நேரம் ரசிச்சிட்டு இருந்தேன். இந்த தடவை நிறைய வீடியோஸ் எடுக்கல, ஒரு அளவுக்கு எடுத்தேன். அப்புறம் பொட்டு வச்சுட்டு இறங்குற டைம் ஆகிடுச்சா, 12:30 இறங்கும். நான் ஒரு 11 மணி அந்த மாதிரி சரி மேக்கப் போடுவோம் அப்படின்ட்டு லிப்ஸ்டிக்கும் பொட்டும் தான், வேறு என்ன மேக்கப்பு.
பொட்டு வச்சுட்டு அது ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ட்ரெயின் ஆட்டம் கட்டிகிட்டு இருந்துச்சு, அதில் பொட்டு வச்சு முடிச்சாச்சு. ஏஎஸ் பொட்டு, நம்ம முத்திரை, கம்பெனி முத்திரை. மதர் நேச்சர் ரசிச்சுட்டே போகிறது நல்லாயிருக்கும். ஒரு லாங் ஜேர்னி, ஒரு 2-3 டேஸ் ட்ரெயினில் போகிற மாதிரி எங்கேயாச்சும் போகணும் உறவுகளே, அதுதான் ஆசை. பார்ப்போம். சாகரத்துக்குள்ளே வைஷ்ணோ தேவி போகணும். ஜம்முவில் இருக்குது வைஷ்ணோ தேவி, அதுக்கு டெல்லியிலேருந்து ட்ரெயின் விட்ருக்காங்க. அப்புறம் இறங்கிட்டோம் தாம்பரத்தில். தாம்பரம் வரைக்கும் தான் இந்த ட்ரெயின். இறங்கிட்டு திருப்பி வந்துட்டோம், சென்னை வந்துட்டோம் அப்படின்ட்டு ஒரு டண்டோரா போட்டு. ஏன்னா கிளைண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்லேயும் என்னோடய யூடியூப்பில் இன்ஸ்டாவில் எல்லாம் பார்க்குறாங்க. கிளைண்ட்ஸ் பார்த்துட்டு தான் அப்புறம் ஒரு சிலர் வருவாங்க அதை செக் பண்ணிவிட்டு. அதனால அவங்களுக்கு வேண்டி தான் மெயினாக வீடியோ எடுத்து தாம்பரம் வந்துட்டோம் இறங்கிட்டோம். அப்புறம் சென்னை ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மீட் பண்ண வருவாங்க அப்படின்ட்டு ஒரு 10 பேர்த்துக்கு மேலே நான் வரேன் நீ வரேன் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் வந்தது ஒரே ஒருத்தர் தான். மதிமாவும் வர முடியல. மதிமா மேலே மிஸ்டேக் கிடையாது, அவங்க வர முடியல. மற்றவங்களும் அதே தான், எல்லாம் வீக் டேஸு, அதனால் ஒர்க்கு ஃபேமிலின்னு பிஸியாக இருந்திருப்பாங்க. சரி பரவாயில்ல, நம்ம போன காரியத்தை பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த ஃபஸ்ட்டு கெஸ்ட் எங்களை பார்க்க வந்தாங்க தாம்பரம். அவங்க கூட பேசிகிட்டு தான் வெளியே போயிட்டு காஃபி குடித்தோம். அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. அப்புறம் அக்கா வீட்டுக்கு போயிட்டு 1 மணி நேரம் தான் தூங்கி எழுந்திரிச்சோம். ஒரு 2-2:30க்கெலாம் போயிட்டோம் அக்கா வீட்டுக்கு. அப்புறம் 1 மணி நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்புறம் மாமா, நான், ஆனந்தி 3 பேரும் குன்றத்தூர் கோயிலுக்கு கிளம்புனோம். போகிற வழியிலையும் குன்றத்தூரில் இருக்கோம், கோயில் பக்கத்தில் யாராச்சும் இருக்கீங்கன்னா வாங்க வாங்க நான் தான் கூப்பிட்டு இருந்தேன். நிறையா பேர் வரேன்ட்டு அப்புறம் வரவே இல்லை. சூப்பராக இருந்துச்சு அவங்களே. மாமா சொன்னார் நான் வேணால் எடுக்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் மாமா தான் ரெக்கார்ட் பண்ணார் வாங்கி. என் காலில் வேறு பேண்ட்டு புண்ணு இருந்துச்சா பின்னாடி, அந்த ஷூ கடித்தது. பட்டியாலா பின் பண்ணி வச்சுருந்தேன், சேஃப்டி பின் போட்டு. அதில் உரசியே புண்ணு இன்னுமே சரியாக மாட்டேங்குது, 10 நாள் ஆகி. இது முருகர் கோயில் தான் வரவங்களே. அங்கே அந்த இது மாதிரி வச்சுருக்காங்க மரத்துக்கடியில். இது வந்து கோபுர தரிசனம், எல்லோரும் கோபுர தரிசனம் பண்ணிக்கோங்க. இது வந்து வெளியே அந்த படியில் ஏறி போகும்போது சூப்பராக இருக்குது. இதுதான் மாமா, பெரியப்பா பொண்ணோட ஹஸ்பண்ட். இது வந்து பெருமாள் கோயிலில் எடுத்தேன்னு நினைக்கிறேன். நான் ஒன்று சொன்னால் ஆனந்தி ஒன்று செய்வார். இது பெருமாள் கோயிலில் எடுத்தது. அங்கே வந்து உள்ளே வீடியோ எடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் சும்மா ஒரே ஒரு பிக் மட்டும் தான் எடுத்தேன், அதுவும் வெளியே இருக்க பெருமாளை. அதுதான் விட்டாங்க. அது கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். இது பெருமாள் கோயில், உள்ளே எடுக்கக்கூடாதுன்னாங்க, சரின்ட்டு விட்டேன். இதுவும் நல்லா இருந்துச்சு. கும்பாபிஷேகம் புதுசாகிடும். திருப்பி வாங்க இன்னொரு தடவை இதை மட்டும் எடுக்கிறேன். ஏதாச்சும் பாட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ரைட் லெக்கை வச்சா அவர் அப்போ தான் லெஃப்ட் லெக்கை வைப்பார். எல்லாம் சின்ன குழந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கான்ருக்கணும். எப்பா மாமியார்ட்டு தத்து எடுத்துட்டேன் ஆனந்தியை. இன்னொரு பிருத்திவி தான் ஆனந்தி. என்னோடய பேக்கை மாட்டிட்டு டிக்கியை காமிச்சிட்டு வந்துட்டு இருந்தார். அப்புறம் சுற்றி வந்துட்டு இன்னொரு தடவை சாமி கும்பிட்டுட்டு
பாட்டு போட்டிருந்தேனா எடிட் பண்ணி அது ஆட் ஆகிடுச்சு போல் இருக்கு. சரி பரவாயில்ல, போடுவோம். பார்க்குற 100 பேர்த்துக்கு இந்த எடிட்டிங்கே போதும். நம்ம என்ன சூர்யா சிக்காவா எடிட் பண்ணுறதுக்கு, வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கெல்லாம் அசிஸ்டண்ட் வச்சு. இது அக்கா வீடு. அக்கா வீட்டில் அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தார் ஆனஜி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். செகண்ட் பார்ட்டும் போடுறேன்.